வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஒரு ப்ரைட் டிப் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ இது ரிஸ்க் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன நம்ம மார்க்கெட் சொல்லுதுன்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தா கண்டினியூஸாக தெரியுது உங்களுக்கு நிஃப்டியில் ஒரு கண்டினியூஸாக ஒரு மொமெண்டம் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ ஒரு பெரிய ஃபால் பேக் அப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஒரு இன்னும் ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பட் என்னாச்சு, மார்க்கெட் திரும்ப அதை ரிகவர் பண்ணிடுச்சு. ஸோ தட்ஸ் வை எஸ்டர்டே ஒரு கால் நம்ம ஒரு புட்டுக்கு எதிர்பார்த்தோம், ஆனால் வரலை. பிகாஸ் இம்மிடியேட்டாக மார்க்கெட் ரிகவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வெறும் நிஃப்டியோட இது தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் மெனி பீப்புள் ஆர் நாட் டூயிங் த பேங்க் நிஃப்டி ட்ரேடிங். ஓகே, ஸோ அதனால் நான் இனிமேல் நிஃப்டி மட்டும் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இஃப் யூ விஷஸ் டு ஹேவ் பேங்க் நிஃப்டி ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ்குள்ளே போவோம். சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ வாங்க இன்றைக்கி ஒன்றா லெவல் போவோம். ஸோ இன்றைக்கி ஒன்றா முக்கியமான நம்மளோட ஜோன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதுதான். ஓகே, விச் இஸ் 24,500 and 24,432. ஓகே, 24,500 அப் சைடில், 24,432 டவுன் சைடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனாக நம்ம ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாட் இஸ் டவுன் சைட்? திஸ் இஸ் 24,167 அண்ட் 24,132. இது டவுன் சைடோட ஜோன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட், குட். ஸோ கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் போச்சு நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ண அப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. முக்கியமான லெவல் பார்த்துக்கோங்க. எப்போ மார்க்கெட்டில் கால் செட் பியூராக போகணும்னா 500க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 24,623, செகண்ட் டார்கெட் 24,695 அண்ட் தேர்ட் டார்கெட் 779. ஓகே, 3 டார்கெட் வந்துருச்சு. ஸோ வாட் எவர் த டவுன் சைட். ஸோ மார்க்கெட்டில் பாருங்கள், சப்போஸ் கேப் அப் எடுக்குது, கேப் அப் எடுத்து இந்த லெவலுக்குள்ளே, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்மளோட எஃப்ஐடி ஜோன் ப்ளஸ் 499, 460, 438 எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கால் செட் போங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, இல்லைனா மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா திரும்ப மார்க்கெட் திரும்ப 353 அண்ட் 328 வரைக்கும் வரும். முக்கியமான விஷயம், 328 உடைக்கக்கூடாது. 328 உடைச்சதுன்னா அகைன் இட் வில் ஃபால் பேக் டு அவர் நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு கீழே இருக்க ஜோனுக்கு வந்துடும். சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர். ஸோ இது உடைக்காமல் இருக்கணும், ரைட். ஸோ அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா, ஸோ சொன்ன டார்கெட்ஸ் 328 கீழே போச்சுன்னா சொன்ன டார்கெட் உங்களுக்கு வரும். சப்போஸ் இன்றைக்கி கேப் டவுன் ஆகி மார்க்கெட் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுது, ஸோ சஸ்டெயின் அதுக்கப்புறம் மூவ் ஆகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 328 வந்துடும். 328 புல் பேக், அதுக்கப்புறம் உங்களுக்கு 366 அதே கிராஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஆப் சைடு இருக்கிற பாக்ஸ் ஜோன் வந்துடும். ஓகே, ஸோ டவுன் சைட் பாக்ஸ் ஜோனுக்கு கீழே சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுன்னா இதை பிரேக் அவுட் ஆகுது டவுன் சைட்லனா ரொம்ப முக்கியமான கண்டினியூஸான ஒரு 2, 3, 4 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பி காஷியஸ். ஓகே, டன். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆன ஏரியா இந்த ஏரியா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அண்ட் ஃபாலோட் பை மேலே இருக்க ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கிளியர்? So that's all about my analysis. All the best. Take care. Bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. என்னடா நீ வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஐ ஹேவ் சம் பர்சனல் ஒர்க். ஸோ ஐம் பிஸி வித் தட் அண்ட் ஐ ஹோப் இந்த 4-minute வீடியோ உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் to all your friends and needy people. Okay, all the best. Bye bye and thank you. Have a good day.